அன்பானவர்களே, மஸ்ஜிதுல் ஹராம் பல்வேறு பரிணாமங்களுக்கு பிறகு இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அன்னைக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்ன தெரியுமா? காபாவை சுத்தி தான் நிறைய பேர்த்தோட வீடு. பனு அம்ரு, பனு மஹ்சூம், குறைஷிகள், அதாவது பெரிய பெரிய குடும்பங்கள் இருந்துச்சுல்ல, எல்லாம் காபாவை சுத்தி. இதுலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனார்களில் ஒருவர் குசை என்பவர் தாருன் நதுவாவை காபிர்கள்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவாங்கல்ல, அந்த ஆலோசனை கூடத்தையும் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல. இப்ப என்ன தெரியுமா? இது எல்லாமே காபாவுக்குள்ள இருக்கு. இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள இருக்கு இந்த அத்தனை வீடுகளும். அப்போ ஒரு வேலை பண்ணான். காபாவின் மீது அவர்கள் கொண்ட பிரியம் என்னன்னா, என் வீட்டு ஜன்னலை திறந்தா காபா தெரியணும் அப்படின்னு சொல்லி காபாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஜன்னல் இருக்கும். எல்லா வீடும் ஜன்னல். சுற்றிலும் இருக்கக்கூடிய வீடுகள் அவ்வப்போது வீட்டை ஜன்னலை திறந்தால் காபாவை பார்த்துக் கொள்வார்கள். இப்படிதான் அமைக்கப்பட்டிருந்தது. அது பிற்காலத்தில் அந்த வீடுகள் எல்லாம் காபாவோடு மஸ்ஜிதுல் ஹராமோடு இணைக்கப்பட்ட போது, நீங்களும் இன்னைக்கு தவாப் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்ச்சா போட்டிருக்காங்கல்ல, முகல் ஆர்ச்னு சொல்றோம். இந்த மெஹராபுகள், இந்த மெஹராபுகள்லாம் சும்மா என்னமோ அழகுக்காக வரிசையா வச்சாங்கன்னு நினைக்க வேண்டாம். பாரம்பரியம் மிக்க அன்றைய ஜாகிலியத்தின் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஜன்னலின் அடையாளம் இன்றைக்கு மெஹராபுகளாக சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமை அவ்வளவு சீக்கிரமாக குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு இஸ்லாமிய வரலாறுகள் அனைத்தையும் உள்ளடக்கியது.